புலிப்பாணியின் பாடல்கள். மறுபடியும் இந்த சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாடல்கள் உங்களுக்கு 11ஆம் இடத்து பாவத்தோட பாடல், பாவத்தை படிக்கிறேன், பாவ பாடல் படிக்கிறேன், கேளுங்க. பத்தின் மேலொன்றாகும் பலனை நன்றாய் பகருகிறேன் பயிர் வளப்பம் பரிநல் வேளம் வித்தைமிகு லாப நல்லறிவு சேர்க்கை மிகு மனதிற்கொரு சிவிகை சேரும் உத்தரியுஞ்செறிந்த பசும்பொன்னை ஒத்த உயர் மனைவி யோகமது முதலாயுள்ள மெத்தவே நீயிருந்து வியம்பு வாயில் வேதமாயுன் வார்த்தை விரும்புவாரே. அதாவது லாபமான 11ஆம் இடங்கிறது லாபம், நல்ல மனைவி, நம்மளுடைய வாகனம், பயிர், இது போல் பொருள் நல்லா இருக்குங்கிறத அந்த இடத்த பார்த்தா சொல்ல முடியும். எப்படி இருக்குங்கிறத சொல்கிறாரு. இதனுடைய பொருள் தொடர்ந்து வரும் உங்களுக்கு. பாருங்கள், அதை அப்படியே விளக்குறேன். பொருளை நீங்களும் பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்து அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி பொருள் விளக்கத்தையும் மனப்பாடம் பண்ணி நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும், பலன் தெரிஞ்சுக்கவும் சரியாக இருக்கும். பொருள் விளக்கம் வந்துடுச்சு. 11ஆம் இடத்தை கொண்டு பயிர் வளம், குதிரை, யானை, வித்தை, லாபம், நல்லறிவு, பல்பொருள் சேர்க்கை, மன ஊக்கம், சிவிசை யோகம், ஆடை ஆபரண சேர்க்கை, பசும்பொன் போன்ற உயர் மனைவி அமைதல் போன்ற பலன்களை கூறலாம். நன்றாக ஆராய்ந்து இப்பலன்களை கூறினால் வேதத்தை போன்று நின் வார்த்தைகள் மதிக்கப்படும் என்பதாம். சரியாக இந்த 11ஆம் இடத்தோட தன்மையை புரிஞ்சு பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டா அங்கே நிற்கிற கிரகங்கள் பாவர்களா சுபர்களா, நல்லவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அந்த நின்ன அதிபதி எங்கே இருக்கார், அது எந்த இடத்துல இருக்காரெல்லாம் பார்த்து கரெக்டாக பலன் சொல்ல பார்த்தா அந்த உங்களுடைய வாக்கு வேதத்தை போன்ற இந்த வார்த்தைகள் மதிக்கப்படும் என்பதாம். இது இந்த இடத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசியோட இடத்துக்கும் இது பொருந்தும். நீங்கள் 11ஆம் இடம் மட்டும் இல்லை, எல்லா இடத்தையும் நல்லா ஆராய்ந்து பார்க்க தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த 11ஆம் இடத்தை கொண்டு என்னென்ன சொல்லலாம்? பயிர் சொல்லலாம், யானை, குதிரை, யானை குதிரை யானை வச்சுக்க போகிறதில்ல, வாகனங்களை பற்றி வாகனங்கள்லாம் அதை புரிஞ்சுக்குங்க. வித்தைகள், ஜோதிட வித்தை, படிப்பு, இது போன்றதெல்லாம் சொல்கிறாரு. அதே அதை கொஞ்சம் விளக்கியிருக்கார். என்ன 11இல் சுபர்கள் இருந்தாலும் அல்லது 11ஆம் அதிபதிய சுபர்கள் கூடினாலும் மேற்கூறிய விஷயங்களில் நல்ல சுப பலன்கள் உண்டாகும், பாவற்கூடின் தீய பலன்கள் உண்டாகும்னு அறிக. 11ஆம் இடத்துல சுபர்கள் இருக்கணுங்கிறார். அதனால் சுபர்கள் பார்க்கணும். இல்லை சுபர்கள் அந்த இடத்துல இருந்தாவே நல்ல பலன்கள் கொடுப்பார். அதே பாவர்கள் இருந்தால், சுபர்கள்னால் குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், இவங்கெல்லாம் சுபர்களாக கருதப்படுவாங்க. சூரியன், சனி, செவ்வாய், இவங்கெல்லாம் தேய்பிறை சந்திரன், ராகு, கேது, இவங்கெல்லாம் பாவர்களாக கருதப்படுவாங்க. இவங்கெல்லாம் அங்கே நிற்கும்போது சங்கடமான பலன்கள், தீய பலன்கள் உண்டாகும்னு அவர் சொல்கிறார். இதுதான் அந்த விளக்கம். உங்களுக்கு இந்த சாதாரண ஒரு பாடலை அருமையான விளக்கமாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. 11 சுபர்கள் இருக்கிறாங்களா இல்லை பாவர்கள் இருக்கிறாங்களா, அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க, சுபர்களே இருந்தாலும் எந்த நிலையில் இருக்கிறாங்க, அந்த சுபர்கள் நின்ன ராசிக்கு அதிபதி சமமாக, உச்சமாக, நீச்சமாக, பகையான்னு பார்த்து அதுக்குண்டான பலனை சொல்ல தெரியணும். அதை சொல்லாதான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற வாக்கு வேதமாக கருதப்படும் முதல்ல சொல்லிட்டார் பாட்டில். அதே அந்த பொருள் விளக்கத்தை உங்களுக்கு முதல் கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். இது உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கிடைக்கிறதுக்காக இத்தனை முயற்சி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அன்பர்கள் அனைவரும், ஜோதிடம் தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்களும் சரி, ஜோதிடம் பழகணும்னு நினைக்கிறவங்களும் சரி, ஜோதிடத்தை பற்றி தெரியாதவங்க கூட இதை படிக்கும்போது நல்ல நல்ல விளக்கங்களும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அது இது தருது. இதை தாராளமாக பயன்படுத்திக்கங்க. இந்த சேனலை அடிக்கடி இதை பாருங்கள். இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி தான் கேட்குறாங்க, கமெண்ட் பண்ணல. நிறைய பேர் என்னோடய ஃபோன் நம்பரை வச்சு இந்த ஃபோன் பண்ணி சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைனாலும் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது பற்றி செஞ்சு கொடுக்குறேன். சரியா? எல்லோரும், அன்பர்கள் எல்லாரும் இதை நல்லபடியாக பயன்படுத்த அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஐம்பொன் சோமு சேனல், ஐம்பொன் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு உபயோகமான நல்ல சேனல், பயன்படுத்திங்க. நன்றி.